அன்பு சார்ந்த நாடக கலாரசிகர்கள் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நாடக கலைக்குழுமத்தின் சார்பாகவும் மனம் நிறைந்த முதற்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இனிமேல் நம்மகிட்ட இருக்கிற ஒரு சொணக்கம். நாடகத்தை சுறுசுறுப்ப ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை நல்லபடி ஆரம்பிச்சாச்சு. கோமாரி வெளியே வந்தாச்சு. நீங்க வந்துட்டீங்க. உங்களை நம்பி நாங்களும் மதுரையில இருந்து வந்துட்டோம். அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதான் முக்கியமான விஷயம். அதை விட்டு காசை கொடுத்து எனக்கு என்னன்னு படுத்து தூங்கி விட்டு அப்புறம் காலையில சொல்றது நேற்று நாடகம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா நான் தான் தூங்கிட்டு மூதேவி கனவுல பார்த்திருப்பாரு உலருக்கு. அந்த கதையா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்திருக்க நடிகர்களா சாதாரண கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். அதனால கூட்டம் அருமையான கூட்டம். அடேங்கப்பா தம்பி நல்லா சந்தோஷம் வரீங்கல்ல. அப்படி கலகலப்பா இருக்கணும். எனக்கு என்னன்னு கொண்டாட்டி ஊருக்கு போன மாதிரி வரக்கூடாது. அது பி ஊதவனா இப்பயே ஊதணும்னா ரொம்ப வாய் வலிக்கும். கொஞ்சம் பெரிய ஆள வந்ததுக்கு அப்புறம் ஊதுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கூட்டம் அருமையான கூட்டம். அதே மாதிரி நல்ல அமைதியா ரசிக்கிறாங்க. அதுதான் முக்கியம். அது என்ன பெத்த ஆத்தா மாதிரி வரையும் அப்படியே எங்க அப்பா சிரிச்ச முகமா அப்படி சீதையுமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி சிரிச்ச முகமா இருக்கணும். ஒரு சில ஊர்ல ஆத்தா மாதிரி எப்படி உட்கார்ந்து இருப்பாங்கன்னா வீட்டுல புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சிட்டு உட்கார்றது அதே மாதிரி அப்படி கொள்ளக்காரனை பாக்குற மாதிரிதான் என்னைய பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. இது பரவாயில்ல. ஒரு சில ஊர்கள் ஆத்தா மாதிரி என்ன ஒண்ணு தெரியுமா, நாடகத்தை பாக்குறது கிடையாது. வட்டமேச மாநாடு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. வட்டமேச மாநாடுன்னு என்ன தெரியுமா, அதுக்கு அதோட அதெல்லாம் ஜோட முடிச்சிச்சு. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அதுக்கு பேர் தான் பொரணி. அந்த புரணி எப்படி பேசாது தெரியுமா, புரணி பேசுறதுக்கு முக்கியமா குறிப்பா ரெண்டு இடம் ஆத்தா மாதிரி. ஒண்ணு 100 நாள் வேலை, இன்னொன்னு நாடகம் நடக்கிறடா. சொல்லவே ஆத்தா சிரிப்பா பாரு உண்மைதான் போல இருக்கு. அது 100 நாள் வேலையில போய் 35 பல்லமா கொண்ட போறாங்க. நீங்க வேற போனமே கடப்பாறை ஓரமா லவக்கன் சாத்தி போட்டு விட்டு மம்பட்டி எடுத்து பில்லுக்கு வலிக்காம செவி மர்ற மாதிரி அப்படி புறட்டு தலையில ஈரும்பேன்னு பார்த்துட்டு தாயத்தை விட்டுட்டு பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி நாடகம் நடக்கும் போது பெட்டிக்காரி எந்த சாமி பாட்டு பாடுனா நமக்கு என்ன, பப்புனுக்கார என்னத்தையும் பேசுற எடுவிட்ட வேண்டிட்டு வட்டமா காந்துட்டு மொதாத்தா புறணி ஆரம்பிக்க எப்படி ஆரம்பிக்கும், அடியே இருளாயி இருக்கால அவன் செகுட்டு முனியாண்டிய தள்ளிட்டு போயிட்டாலும் அப்படி சண்டாளத்தனமே நடிச்சாம 1 மணிக்கு டப்பு 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 டப்புன்னு போறாங்களாம். மோட்டர் பைக்ல அம்மனத்தடி கண்டன் பேசுறாங்க. அம்மா என்னத்தடி கண்டா அதத்தான் நான் கேக்குறேன். யார் யார கூட்டிட்டு போனா நமக்கு என்ன, யார் யார தள்ளிட்டு போனா நமக்கு என்ன. முதல்ல உங்க புருஷன் வேற யாரையும் தள்ளிட்டு போக வந்தே அதை மட்டும் வளர பாத்துங்க. அதே மாதிரி ஒரு சில ஊர்கள்ல ஆத்தா மார்க என்ன ஒண்ணாது தெரியுமா, கொஞ்சம் பாருங்க தலைவர். அதே மாதிரி ஒரு சில ஊர்ல ஆத்த பாருங்க என்ன தெரியுமா, வீட்டுல இருந்து கிளம்பும் போதே
அடேங்கப்பா சின்ன பிள்ளை இருந்துச்சுன்னா தூக்கி இடுப்புல வச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கிடுவாங்க, கையில பாய் எடுத்து கக்கத்துல வச்சுடுவாங்க, தலைவணி கையில எடுத்துக்கிடுவாங்க, கூட ஒரு நாய்க்குட்டி கூட்டு கொண்டுவாங்க. நாய் எந்த காலத்துலயா நாடகம் பார்த்துச்சு, அந்த கூட்டத்துல சின்ன பிள்ளை பீ பண்ணிச்சுன்னு நக்கிறதுக்கு அதுக்குதான் நான் வந்திருக்கேன்றீங்களா? நம்ம என்ன நம்பிக்கையில ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இல்லாததுக்கு அது என்ன பண்றது? அதனால நல்ல நல்ல சின்ன பிள்ளை கூட நல்ல நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது ஆத்தா மாதிரி சொல்றது, எடுவட்டோனே நாளைக்கு பள்ளிக்கூடம் பண்ணும்ல படுற அப்படின்றது. அவன் பகுமானமா இல்லம்மா நாளைக்கு லீவு. ஆமா லீவு ஈவிடு படுக்கிற என்னடாண்ட இதுக்குமே நாடகம் பார்த்தா நம்மள அடிப்பாங்க இவ்வளவு இருக்குன்னு அவன் படுத்துருக்கான். அதே மாதிரி பச்சை 1 மணி ஆயிடுச்சுன்னா ஆத்தா மாதிரி வலது கை எல்லாம் பின்னாடி கொண்டுவாங்க, 2 மணி ஆயிடுச்சுன்னா இடது கை கொண்டுவாங்க, 3 மணி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? தலைக்கு தலையாணியை வச்சு பிள்ளைய காலமாட்டு வச்சு எனக்கு படுத்துருவாங்க. அன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படிதான் கிடையாது, அருமையா அமைதியா ரசிக்கிறாங்க. நாடகம் முடிகிற துட்டியும் பாப்பாங்கன்னு நம்புறேன், ஆனா நம்ப மாட்டேன். உண்மையில நல்ல அமைதியா ரசிக்கிறாப்பா, சுருச்சமா இருக்கிறாங்க. நாடகம் முடிகிறதுட்டி உட்கார்ந்து பாப்பாங்கன்னு நம்புறேன், ஆனா நம்ப மாட்டேன். என்னப்பா ஏன் நம்ப மாட்டேன்னு சொல்றேன் தெரியுமா? நல்ல நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆத்தா எந்திரிச்சு உட்கார்ந்து இந்த பாயை எடுத்து பரட்டுன்ற உதறான். கூட இருக்க நாலு ஆத்தாவை வாங்கடி எடுத்து நினைச்சு கட்டினா இப்போ அப்படின்டுவாங்க, ஒத்தையில போய்கிட்டு அப்படின்டுவாங்க. அந்த கதை இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் கிடையாது. அருமையா ரசிக்கிறிய, அதனால நாடகத்தை பார்க்கிற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன்னா எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும்யா. வந்து அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க, எப்ப வேணா நடிப்பாங்க அப்படி நினைச்சு பாருங்க. ஐயனார் மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இதே வித்தியாசமா நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும்? வந்திருக்க பப்புனு காரணவாரு இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி மூஞ்சே இப்படி சிரிக்கிறீங்க, என் முகர குரங்கு மாதிரியா இருக்குது. ஆமாவா குரங்கு மாதிரி தானே, தேவகு மாதிரி தானே. நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதுவே போதுமானது. என்னண்டு இருக்க போதும் எடுத்துட்டு பார்த்தோம்னா அந்த நாடகம் நல்லா இருக்காதுங்க. பாக்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்குன்றதுனால முதல் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் சரி சாமியை வணங்கி ஆரம்பிக்கணும். நீங்க எந்த சாமியை வணங்குறீங்களோ வணங்குறதோ தெரியாது, குலதெய்வத்தை மட்டும் வணங்க மறக்காதீங்க. குலதெய்வ வழிபாடு கோடி நன்மைதுன்றதுக்காக எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் குலசாமிக்கு ஒரு காணிக்கை போட்டு ஆரம்பிங்க. அந்த காரியம் சிறப்படைன்றதுனால நம்மளெல்லாம் காக்கக்கூடிய கடவுள் யாருன்னா நம்முடைய ஸ்ரீ திருவேட்டை அழகர் ஐயனார் சாமி தான். அதனால எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் ஐயனாரை வணங்கி ஆரம்பிங்க. அந்த காரியம் சிறப்படைன்றதுனால நான் ஐயனாரை வணங்க போறேன். ஆத்தாமார்க யாரும் முக்காடு கூடாதீங்க, கோயில் பக்கம் யாரும் கால் நீட்டி உட்காராதீங்க. ஒரு சிலருக்கு சாமி வந்தா வந்துடும், வந்து ஆட விட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டி என்னை போட்டு இம்சை கொடுத்ததுக்காக வழி ஒன்று வைக்கிறாரு. வண்டி இம்சை பண்ணாலும் பரவாயில்ல, வண்டு வந்து தண்டுல கடிக்காம இருந்தா சரிதேன். அதனால அதை மட்டும் பக்கம் பார்த்து கப்பு அந்த லைட் மட்டும் எலிடியா பூரா அந்த ஒரு லைட்டை மட்டும் வெட்டி விடுங்க, அது ஒண்ணு மட்டும். அதனால சாமியை வணங்கிடுவோம். அப்ப இது பிரச்சனை இல்லைண்ணே, இது ஒன்ன மட்டும் கட் பண்ணி விடுங்க. பங்கா விடியறதுட்டி வங்கா அச்சு அடிச்சு கிடப்பேன் பாம்புல ஆம்படுத்தான போய் இன்னும் ஒன்னா தட்டி விட்டுறாடாதிய போதுமாப்பு. ஐயனார வணங்கிறோமாப்பு. நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா ஐயனாரப்பா எங்க ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களை காக்க நாடி வர வேண்டும். ஐயனாரே மேற்கு மலையாளம் மேற்கு மலையாளம் மேற்கு மலையாளம் ஐயனாரே நீ இருந்தது மேற்கு மலையாளம். சேதுபதி நாட்டினிலே கல்லூர் கிராமத்திலே எங்கிருந்த முடியாது ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களை காக்க நாடி வர வேண்டும். ஐயா கச்சை நல்ல எடுத்து கட்டி கருங்கச்சரையும் குந்தம் கொண்டு கச்சை நல்ல எடுத்து கட்டி கருங்கச்சரையும் குந்தம் கொண்டு கட்டுக்கடத்தாத காலையோ கட்டுக்கடத்தாத காலையோ ஐயனாரி வாராரு
புதுரையில ஏழு மாதம் வேகத்தாரி ஐயனாரை வணங்கிட்டு வரம் பெறுவாரு எங்க ஐயனாரு வெள்ள குதிரையில எரிவர வேகத்தாரி ஆடாலே பொய்யும் கூட ஆடியம் சொல்லி சொல்லும் ஆடாலே பொய்யும் கூட ஆடி வந்து செவி சொல்லும் ஓடி போறோம் என்று சொல்லி ஓடி போறோம் என்று சொல்லி ஊதி மொழி தந்தி விடும் ஐயனார் வெள்ள குதிரையில் எரிவர வேகத்தாரி ஐயனார் வணங்கிட்டு வரம் பெறுவாரு ஓடியா பயப்படாதே வெள்ளி நல்ல கொடியேறுவாய் வீரமுள்ள சிதம்பரமாய் வெள்ளி நல்ல கொடியேறுவா வீரமுள்ள சிதம்பருவா ஐயனாரை கையருவா ஐயனாரு கையருவா அவர்தான் சொன்னமையல்லவா எங்க ஐயனார் வெள்ள குதிரையில் எரிவர வேகத்தாரி ஐயனார் வணங்கிட்டு வரம் பெறுவாரு பித்தவன் வருவாரான் ஐயனார் ஓட்டு அடி வருவாரான் அவர் கோயிலிட்ட ஓடி வருவாரா ஐயனார் குடி போட்டு ஆடி வருவாரா கிளம்பிட்டாரா எல்லாரும் கிளம்பிட்டாரா கிளம்பா சொன்னோக்கி கிளம்பிட்டாரா 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 அந்த நோக்கி கிளம்பிட்டாரா காணிக்கை வந்து சேரும் கிரி மாணிக்கை மாமையனாரே காணிக்கையும் வந்து சேரும் கல்லூரி ஐயனாரே கேட்டவாரம் தந்திடுவார் கேட்டவாரம் தங்கிடுவார் அருளை தந்து காத்திடுவார் எங்க ஐயனார் வெள்ள குதிரையில் எரிவர வேகத்தாரி ஐயனாரை வணங்கிட்டு வரம் பெறுவாரு ஐயனாரை வணங்கிட்டு வரம் பெறுவாரு அவ்வளவுதான் நல்லபடியா சாமியை வணங்கியாச்சு இன்னும் எடுத்த காரியம் நல்லபடியா இருக்கிறதுனால முதல் முக்கிய பணியை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரண்டை வட்டம் கல்லூர் கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ திருவேட்டை அழகர் ஐயனார் கோவில் 37ஆம் ஆண்டு குதிரை எடுப்பு விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண மென்னொலி கலையரங்கில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருநாடு வெகு சிறப்பு நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்கின்ற நடிகர் சியாமணிகளே ஏற்கனவே தங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கலைமகன் சென்றனமெல்லாம் வெற்றி முறை சூட்டக்கூடிய நாடக யுவராஜா முத்தமிழ் கானத்தால் முழக்கமிட்டு வரும் உங்கள் VA நாகராஜன் அவர்கள் உங்கள் மத்தியில் வேலன் வேடன் விருத்தை காத்துள்ளார். அவர்களுக்காக இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி மதுரை மீனாட்சி BA அவர்கள் உங்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளி நாமடி காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடையாக கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்று இவர்க்கென்றே பாட்டா என்று வெற்றி கொள்ளும் மக்களுக்கு பல நல்ல அரிய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய கருவனூரை சேர்ந்த வைகை தென்றல் SVP கீதப்பிரியன் அவர்கள் உங்கள் மத்தியில் நாடகம் காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய நடிப்பிசை வேந்தன் ஆர்ப்பாட்ட கலைஞர் நடிப்பிசை செம்மல் கலை பொக்கிஷம் மதிப்பிற்குரிய கை காட்டியை சேர்ந்த கிட்டு அவர்கள் உங்கள் மத்தியில் நம்பிராஜாரை காத்துள்ளார். அவர்களுடைய ஹார்மோனிய கலையரசன் ஹார்மோனிய இசையரசன் மதிப்பிற்குரிய அன்பன்னார் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் திரையடகம் TM கல்யாண சுந்தரம் அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனியம் பின் பாட்டு.
தட்டி 4-5 பேருக்குமே நன்றி, அனைவருக்குமே நன்றி. கை தட்டியவர்களுக்கும் நன்றி, கை தட்டாதவர்களுக்கும் நன்றி. ஆமாங்க, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உள்ள பாம்புக்கு வேலை இல்லாம கிடக்கு. ஆமா, கைதட்டி உற்சாகப்படுத்தியதுக்கு மனம் நிறைந்த நன்றி. அருமையான வாசி பார்த்தீங்களா? எப்படி வாசி பண்ணு பெரியவங்களுக்கு தகுந்தாப்புல அப்படி ஆடலுடன் பாடலை கேட்டன் பாட்டு எந்த நூல்லம் சொல்லி பெரியவங்களுக்கு தகுந்தாலும் அருமையா வாசிக்கிறார். அப்படி வாசிங்க சும்மா உட்காந்துட்டு போடு 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 நம்ம பெரியவங்களுக்கு தகுந்தாப்புல அப்படி அருமையான பழைய பாட்டு வாசிங்க. இணைய மாதிரி இளவட்ட பிள்ளை தகுந்தாப்புல நம்மள மாதிரி எங்க நடுத்தரத்துல. ஆமா, இருக்கு. இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் அனுப்பி கொடுக்குறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. ஐயனாரோட அருளால நல்லபடியா சம்பளம் கொடுக்குறீங்க, அதே போதுமானது. அதுக்காக அன்பளி கொடுத்தீங்கன்னா வேணாம்னு சொல்ல மாட்டான், வாங்கிடுவான். ஆனா என்னதான் நீங்க இப்ப காசு கொடுத்தாலும் நாங்க பாடக்கூடிய பாடல்களோ, பேசக்கூடிய பேச்சுகளோ, நடிக்கக்கூடிய நடிப்புகளோ, இவங்க வாசிக்கூடிய இசை வாத்தியங்களோ உங்களுக்கு புரிஞ்சிருந்த அந்த கை தட்டீங்கன்னா ஆகா இதைத்தான் ரசிக்கிறீங்க நினைச்சு செய்யக்கூடிய தொழிலை 2 மடங்கா சேர்த்து செய்வோம். அவ்வளவு வித்தியாசம். கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்புகளுக்கு நன்றி. இப்பதான் கொஞ்சம் ஹார்லி சாப்பிட்டாப்புல இருக்கு. இன்னொரு விஷயம், உங்களை நான் அந்த விஷயம் இந்த இடத்துல பாராட்டணும். மத்தால என்ன சொல்லுவாங்க, நல்லா பாடும்போது பேசும்போது கைதட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆடுக்கு போயிருவாங்க. கூட ஒரு வார்த்தை சொல்றீங்க பாருங்க, என் இதயத்தை குத்தி கிழிச்சிருச்சு. ஏப்பா அப்படின்னு ஒண்ணு, இந்த இசைக்கலைஞர் இசைக்கிறவங்களையும் ரசிங்கன்னு சொன்னீங்க. அனைவரும் இங்க இல்ல 10 வருடம் தானே முடியும். நன்றி சிலப்பு. முக்கி ஒரு 2000 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். 2000 வருஷத்துக்கா? உள்ள வருஷத்துக்கே நோத்தா வச்சுட்டு சமாளிக்க முடியல, 2000 வருஷத்துக்கு நோத்தா வச்சுட்டு சமாளிக்கிறது. ஏப்பா இந்த கை இருக்குல்ல, இந்த கையில எத்தனை விரல்? 5 விரல் இருக்கா? 5 விரல் இருந்தாலும் இந்த கட்டை விரல் மாதிரி தான் நீங்க. ஏமா இந்த கட்டை வரலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி நீங்க இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. இந்த கட்டை வரலைன்னா ஒரு சாப்பாடு சாப்பிடும் போது ரசம் தள்ளி சாப்பிட சொல்லி இப்படி முடியாது. கட்டை வரல் தான் தர முடியாது. இந்த நாடகத்து உயிரோட்டமே நீங்க தான். இன்னொன்னு என்ன மைசெட்டுக்கார் நல்லா அமைச்சிருக்கிறார். அவர்களுடைய பாத்தீங்கன்னா கோடை குமரன், மின்னவிடை சக்கரவர்த்தி, சிவகாசி சரவடிப்புகள். யார மறந்தாலும் சரி ஆசிரியரை மறக்க கூடாது, அதான் முக்கியம். சிவகாசி சரவடிப்புகள் மதிப்பிற்குரிய அன்பு ஆசான், அன்பு தந்தை அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவர் கோடிட்டு குமரன் சிவகாசி சரவடிப்புகள் மேலூர் அருகே உள்ள கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த மதிப்பிற்குரிய அன்பு தம்பி KP பொன்னுமணி அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்குடன் தொப்பித வேளாம்.
அருமையான வாசிப்பு. காலம் இருந்து சுருக்கம் முடிச்சிருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அப்படி இருக்கணும். ஒரு சில மைக் சேர் உட்காந்தா அப்பாட்டியை பறி கொடுத்த வேலாட்டமா கிடையாது. நல்லா அமைச்சிருக்கிறார் வேலுவன் ஆடியோஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டகை அமைப்பு, அருமையான அமைப்பு, பியூட்டிஃபுல் தகர கொட்டகை அருமையாக போட்டுருக்கார். மழை பெஞ்சா ஒத்த சொட்டு உள்ள ஒழுகாது சிறந்து அமைத்திருக்கிறார். கல்லூரியை சேர்ந்த எம் முனியாண்டி அவர்கள் அருமையான முறையில் கொட்டகை அமைப்பு. எம் முனியாண்டி அவர்கள் அருமையான முறையில் கொட்டகை அமைத்திருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடக அமைப்பு கிராமத்தார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தில் இருக்குமாறு பொதுமக்கள் பக்தோடிகள் அனைவரையும் அன்பு நடைபெறும் கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர் நட்பணி மன்றம் கல்லூர் திருவாடனை வட்டம் அன்புலங்கள் அனைவருக்குமே தாய்மார்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி வணக்கம். அதே மாதிரி எங்கள் அனைவரையும் வெகு விரைவாக பாதுகாப்பாக பத்திரமாக அழைத்து வந்தது, உயிரோட பாதுகாப்பாக பத்திரமா அழைத்து வந்தது மதிப்புக்குரிய காஞ்சனகுளத்தை சேர்ந்த மணி அவர்கள் அருமையான முறையில் பாதுகாப்பாக வேண ஓடி கொண்டு வந்திருக்கிறார் மணி அவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப நீ சொல்ல வேண்டியது பொம்பளை பிள்ளை பேரு தெரியுதுல்ல, பாரு முகத்தவரை வந்திருக்கிறது ஆடல் தாரகை, நாட்டிய பைங்கிரி, நாட்டிய அது, நாட்டிய இது, நாட்டிய எது என்று சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய திருச்சிரி கிடையாது திருச்சிரி ஒத்தவிடை சேர்ந்த தரணி சிறி அவர்கள் டான்ஸ் காமிக் தரணி 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 தரணி. ஹலோ ஹலோ குறைக்காது, ஒரே மாதிரி சுற்றுறோம் இல்லையா? ஹலோ ஹலோ எத்தனை நம்பரு? ஹலோ ஹலோ எது இன்னும் ரெண்டு கணக்கு பண்ணி வச்சு ஆறா? ஹலோ 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 பட்டுக்கிளியோ கைய கட்டி நிக்க சொன்னா பாட்டு வெள்ள நிக்காது, பாவம் இங்கு கூடாதுன்னா உமையிங்கு யாரு உள்ள போடுது தண்ணிக்குள்ள தீர் வச்சு உள்ள யாரு வெட்டி வெறு வாசம் உள்ள நேசு உமக்கு வாசம் உண்டு. அப்புறம் உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்னிடமெல்லாம் பேரும்புலம் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம். பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா. ஹலோ 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 அது கிளி ஆட்ட விட்டு பறந்து போயிடுத்து பதிலே உனக்கு வேணுமா பாட்டு? சென்றவனை வண்டுமணி கேட்டாள் சென்று இது
வரை யாரோ கடைசி வரை யாரோ. நீங்க பாடுறத பத்தி கவலை இல்ல, நீங்க வாசனை பத்தி கவலை இல்ல. நான் ஜாகிறதுல அங்க எத்தனை பேருக்கு சந்தோஷம். அங்க ஒரு 10-4 ஆத்தாவெல்லாம் கைதுக்கு அடே அப்ப நீ சிரிச்சிட்டீங்கல்ல. நான் சாக மாட்டேன், நான் கொல்லணும் எழுதி வச்சிருக்கேன், கொல்லாம சாக மாட்டேன். அவங்க அப்புறம் எல்லா பேரும் சொல்லி முடிச்சாச்சு. ஆமா, அதுக்கடுத்து கட்ட நடவடிக்கை லவக்கன் பொம்பளை பிள்ளை அனுப்ப போறேன். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அன்புகள் உள்ளங்கள் பெரியவர்கள் உங்க எல்லாரையும் ஒரு தலைமையோட கேட்டுக்கிறேன். ஆமா, அனுப்ப வேண்டிய நடிகர்ல சரியான நேரத்துக்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை. ஆள் ரெடி ஆயிட்டாங்கன்னா உடனே அனுப்பிடுவேன். இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் முன்னப்பட பொறுத்துக்கங்க. அதுக்காக நாடத்தை துயரம் மட்டும் நாடத்தை சுறுசுறுப்பா நல்லபடியா கொண்டு போவான்னு. ஆனா வந்த பப்பு நீ என்னத்தையும் உன்னை பேசிட்டு போனேன்னு கூடாது. உன்னை சிரிக்கிற மாதிரி விஷயமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். அதனால பெரியவர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருமே கைவனை கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க. நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுங்க, கெட்டதுகளை சொல்லி கொடுக்காதீங்க. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பறிவு இல்லாம தர்றோம். வருங்கால சந்ததிகள் உங்க குழந்தைகளாவது நல்லா படிச்சு வருங்காலத்துல பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பா சொல்ல போனோம்னா மறைந்த மாமேதை ராமேஸ்வரத்தில் பிறந்த மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானி ஆகணும், நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும்னு உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். கைதட்டி உலங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி வணக்கம். நான் படிச்ச விஷயம் கிடையாது, கேள்விப்பட்ட விஷயத்தை சுருக்கமா பகிர்ந்துக்கிறேன். அது உண்மையோ பொய்யோ நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கங்க. உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கலாம். எல்லா நாடுமே ஒரு சில நாடுகளை பார்த்தா பயப்படுமா? ஒப்படைக்கிறோம்ல நாம அமைதர உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கலாம். எல்லா நாடுமே ஒரு சில நாடுகளை பார்த்தா பயப்படுமா? அது எந்த நாடு சொல்ல போனோம்னா அமெரிக்கா, ரஷ்யா, இது மாதிரி நாடுகளை சொல்லுவாங்களா? ஆனா அமெரிக்கா, ரஷ்யா இது போன்ற நாடுகளே இப்போதைக்கு ஒரே ஒரு நாட்டை பார்த்தா பயப்படுமா? அது எந்த நாடு சொல்ல போனோம்னா அதான் நம்முடைய இந்திய பாரத திருநாடு. அதுக்கு வழிவகுத்தவர் நம்முடைய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் தான். நன்றி நன்றி. நாசாவில் கூப்பிட்டாங்களா, ஐயா எங்க நாட்டுக்கு வாங்க, உங்க ஆராய்ச்சி தொடங்க, உங்களுக்கு என்ன வேணும், பணம் வேணுமா, என்ன வேணும், எது வேணாலும் நாங்க தராமையா சொன்னாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாரா, போங்க அப்படின்ட்டு. நான் படித்த படிப்பு, நான் கற்ற கல்வி, நான் பிறந்த இந்திய திருநாட்டுக்கு தாண்டா பயன்படணும்டாரா. காரணம் நம்ம நாடு மீது கொண்ட பற்றுதல். இதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. அந்தந்த நாட்டு தேசிய தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா அந்த நாட்டு தேசிய கொடியதை அரக்கம்பத்துல பறக்க விடுவாங்க. இது உலக இயல்பு. ஆனா நம்முடைய மறைந்த மாமேதை டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இறந்த இன்னைக்கு அந்நிய நாடான அமெரிக்க நாட்டுல வெள்ளை மாளிகையில அந்த நாட்டு தேசிய கொடியை அரக்கம்பத்துல பறக்க விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்காக பேரும் புகழ் வாங்கி கொடுத்தவர். அவர் மாதிரி உங்க குழந்தையில நல்லபடியா படிக்க வைங்க, நல்ல கருத்துல சொல்லி விடுங்க. குறிப்பா ஆத்தா மாதிரி உட்காந்துருக்கா உங்களுக்காக சொல்றேன். உங்க பிள்ளைய படிக்கும் போது டிவியை கூட அமர்த்தி போட்டுருங்க. அது இந்த பாக்கியலட்சுமியை பாக்குறேன், சிறகடி கேச பாக்குறேன், பொன்னி பாக்குறேன், இதெல்லாம் போதும், அமர்த்தி போட்டுருங்க. அது குறிப்பா பரீட்சை நடக்குதுன்னா செல்போன் மட்டும் பிள்ளைகளுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. கொள்ள சொல்லி வைக்கிற மாதிரி அது செல்போன் வச்சுட்டு அநியாய பேச்சு. அது ஆம்பளை பிள்ளையோட அவளே கிடையாது, பொம்பளை பிள்ளைல பேசுற பேச்சை பார்க்கணுமே. ஒரு மிஷினல் போன் வந்தா எப்படி கொண்டுட்டு வர தெரியுமா? மாமா எங்க இருக்கு? அங்க நக்குறேன். மதுரை கம்பூசியா இருக்கு. சீப்போ அந்த போன் நோக்கியாவா இல்ல நக்கியாவான்னு தெரியல. அந்த போனை பிடி பாருங்க, போன்ல ஒரு நம்பர் இருக்காது. அந்த நக்குவாங்க. இது முதல் ரகம். இதுவே ரெண்டாவது ரகம் எப்படி தெரியுமா? இந்த செல்போனை சைலண்ட் ரைப்பர் ஒன்று போட்டுட்டு பொம்பளை பிள்ளை சத்தம் காதுகளை பேசுவாங்க. எப்படின்னு கேட்டுக்கங்களேன். ஒரு உதாரணம், நம்ம ஒரு கல்லூரில பேசுனா திருவாரூர் வரைக்கும் சத்தம் கேட்க. ஆமா, எப்படி பேசுவாங்க தெரியுமா? என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கே குடும்பம் குண்டியத்து தெரிந்து கொண்டு நீங்க எல்லாருமே மூங்கிலை காடுகளே, முத்து மலை மேகங்களே, இப்படி பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள். களிமகள் கை பொருளே உன்னை கவனிக்க இல்லையோ, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்ட
இரவும் இரவில்லையோ முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து கொண்டு கல்லுக்கு கண்டாது பண்பாடு இணைந்து வந்து ஒண்ணுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக யாரும் படிக்கவில்லை தம்பி முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தாயாரும் படிக்கவில்லை தம்பி முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தால் தண்ணி மீத வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தால் தண்ணி மீத வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேண்டமெனும் தம்பியுள்ளும் அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேண்டமெனும் தம்பியுள்ளும் அன்னியன வந்த உள்ளும் தெய்வன காவல் உள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த உள்ளே சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த உள்ளே ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் ராஜாக்கள் மாளிகையும் இன்பமட அதுதான் மண்டபம் போல் அவர் கொண்ட சொந்தமட ராஜாக்கள் மாளிகையும் இன்பமட அதுதான் மண்டபம் போல் அவர் கொண்ட சொந்தமட இதழ்களை போல் இராக மாசமட இதழ்களை போல் இராக மாசமட 100 ஆண்டு வாழ வைக்கும் நமது கல்லூர் மக்கள் பாசமடா இருந்து வந்து கல்லுக்கு கண்டார் நன்றி நன்றி அப்பா